إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم هو الذي أرسل رسوله بالهدى والدين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட வசனங்கள் இக்காலத்திற்கு பொருந்துவதற்கு பல விஷயங்களை நாம் சொல்லலாம் என்றாலும் ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு சொல்லுகிறேன். அந்த அல்லாஹ் இந்த தூதரிடத்தில் சரியான வழியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீன், அந்த வழி, அந்த மார்க்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் மார்க்கங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஜெயித்து கொண்டு செல்லும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வின் பண்ணும், மேலோங்கும் அப்படிங்கிறான். வலௌகரிகள் முஷ்ரிகூன், இணை வைப்பவர்களுக்கு அது எரிச்சலாக இருக்கும் அப்படிங்கிறான் அல்லாஹ். தாங்க முடியாதவனுக்கு அப்படிப்பட்ட வசனத்தை அப்படி சொல்லி எரிச்சலாக தான் இருக்கும். ஏனென்றால் இஸ்லாமிய அடிப்படையே அப்படிதான். லா இலாஹ இல்லல்லாஹ் எரிச்சல் வராம எப்படி இருக்கும்? உன் கடவுள்லாம் கடவுள் இல்ல, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், எரிச்சலாக தான் இருக்கும். பேசிக்கே அப்படிதான். அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லைன்னா அது எரிச்சல் பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனா எல்லா கடவுளும் ஏத்துக்கிற, அல்லாஹ் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போ. இதுக்கு பதில் தான் சொல்ல வேண்டுமே தவிர, ஆனால் அவனுக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அப்படி அவர்கள் எரிச்சல் படுகிறார்களா? அல்லாஹ் போதுமானவன். அசால்ட்டா சொல்லலாம், அல்லாஹ் போதுமானவன் அப்படி சொல்லு அப்படிங்கிறான். ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் ஆரம்பத்தில் ஒரு ஜட்ஜு, அவர் நீதிபதி, மாவட்ட நீதிபதி, அவர் நம்முடன் சேர்ந்து பல கூட்டங்கள்ல கலந்திருக்கார். அருமையான மனுஷன். அவருடைய பெயர் சிவவடிவேல். முஸ்லிமா ஆனார். முஸ்லிமா ஆன பிறகு கூட சிவவடிவேல் பேர் வச்சுக்கிட்டாரு. ஏன் சார் இந்த பேரை மாத்துக்கலாம்? ஏன் இந்த பேர்ல என்ன குறைகண்டீரு, அது ஷிர்கா இருக்குன்னு கேட்டார். பதில் சொல்ல முடியல நம்மளுக்கு. அவ்வளவு தெளிவான ஆள் அவர். சிவ வடிவேல என்ன ஷிர்க் இருக்கு, அதுல என்ன ஹராம் இருக்கு அப்படின்னு கேட்டவர் அவர். அவர் பல நம்முடைய கூட்டங்களை கலந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி, சார் இஸ்லாத்தின் மேல் எது உங்களை கவர்ந்தது? நல்ல அழகா அன்பா ஜாலியா பேசுவார். அதுவே நம்ம ஏரியாக்காரர் தான் அவர். அதாவது அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். முக்கியமான கேள்வி அது. ஆனா உங்க எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான் அப்படின்னாரு. அந்த ஒரு வசனம் தான் என்னை ஈர்த்தது. என்ன சார்? லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு. இதை விட வேறு எந்த தியரி சூப்பராக இருக்க முடியும்? எவ்வளவு ஒரு அருமையான தியரி அது, எவ்வளவு பெஸ்ட் கொள்கை அது. ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு என்று நபியை சொல்லிவிடு. உன் வழியில் நான் குறுக்கிட மாட்டேன், என் வழியில் நீ குறுக்கிடாத. உன் விஷயத்தை நான் மூக்க வளைக்க மாட்டேன், என் விஷயத்தை நீ மூக்க வளைக்காத. என் மதத்தை நான் சொல்லுகிறேன், உன் மதத்தை நீ சொல். இதை விட என்ன தியரி வேணும் அப்படின்னு சொன்னார்.
விரும்பியவர்கள் ஏற்கட்டும், விரும்பாவிட்டால் மறுக்கட்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதெல்லாம் வசந்தம் அப்படி, அதாவது பஞ்சிங்கான வார்த்தைமாங்கல, டக்கு 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 நச்சு அல்லாஹ் சொல்லுவான். ஃபமன் ஷா ஃபல்யுமின், விரும்பினால் நம்பு. ஃபமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்பலையா மறுத்துட்டு போ. இதுக்கு என்ன கோவம் வருது உனக்கு? நான் இதை ஏத்துக்கலன்னு போயிரு, உன் இஷ்டம். முடிவு மறுமையில தான், இங்க இல்ல. லா இக்ராஹ ஃபித்தீன். இதைத்தான் இந்த மார்க்கத்தில், தீனில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆகவே லக்கும் தீனுக்கும் வலியது, உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு. இந்த வார்த்தை இந்த உலகத்தில் உள்ள அக்கம் பக்கம் யோசிச்சு பாருங்களேன். உங்க மேலவர்களோடு, உங்க அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, உங்க தெருவு, மாவட்டம், நாடு, அவ்வளவு பேர் இந்த கான்செப்ட் எப்படி இருக்கும்? உங்கள் வழி உங்களுக்கு, என் வழி எனக்கு. நீ குடிக்கடா, நான் குடிக்க மாட்டேன். எப்படி சண்டை வரும்? எப்படி பிரச்சனை வரும்? உலக லெவல்ல எல்லா சண்டைகளும் அடுத்தவன் பிரச்சனை மூக்கம் வைக்கிறது தான் காரணம். அடுத்தவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை என்ன, அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், இதான உன் வேலை அப்படி கேட்கிற மாதிரி அந்த வசனமே அப்படி கேட்குது. ஜாக்கிரதை. ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ காயிமன் பில் கிஸ்த். நான் சொன்னேன், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எல்லா மதங்களின் சட்டங்களை தோற்கடித்து விட்டு சொல்லும். அதுல ஒரு வசனத்தை சொல்றான் அல்லாஹ். இந்த அல்லாஹ் அறிவிக்கிறான் முக்கியமான ஒரு அறிவிப்பு. லா இலாஹ இல்லா ஹுவ, அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்று அறிவிக்கிறான். யார் அறிவிக்கிறார்? காயிமன் பில் கிஸ்த், நீதியை நிலைநாட்டக்கூடிய அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதே நீதிங்களாம். ஒரு கடவுள் இருக்கும்போது பல கடவுள் அநீதி இல்லையா? நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைத்தல் பயங்கரமான அநியாயம். அப்ப ஏகத்துவம் நியாயம், அந்த வசனமே காட்டிடுச்சு. இணை வைத்தல் அநியாயம், அக்கிரமம், அட்டூழியம். அப்ப ஏகத்துவம், நியாயம், நீதி, நேர்மை அப்படி சொல்லுது அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நீதி, கோவர்த்தம் செய்யும். அப்ப நாங்கெல்லாம் கடவுள் வச்சு பல கடவுள், நீதி இல்லை, நீதி இல்லை. ஏன்னா ஒரு கடவுள், எல்லா மதத்தவனும் ஒரு கடவுள் சொல்றான், வம்புக்கு இழுக்கிறான். ஒப்பிலி அப்பன், ஒப்பில்லாத அப்பனாமா. நீ அல்லால் தெய்வம் இல்லை முருகா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்னு அல்லாஹ் தெய்வமே இல்லை, நீ தான் தெய்வம் சொல்றான். ஆனால் அதை நாம் சொல்லும் போது எரிச்சல் வருகிறது. அதைத்தான் அல்லாஹ் இப்படி பேசுகிறான். இப்ப இந்த விஷயத்துல நான் எந்த விஷயத்துல பேச போறேன்னு சொன்னா, இன்னைக்கு இன்றைய காலத்தில் இது ஏதோ ரபீல் அவல் போறதுலாம் இருக்கு, அதெல்லாம் இப்ப பேச கடைசியில பாத்துக்கலாம் டைம் இருந்தா. ஏன்னா எல்லாருமே ரபீல் அவல் தானே போறது பத்தி என்ன எவ்வளவு பெரிய மேட்டர் அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கான். போய் பழைய பாட்டு படிச்சுட்டு இருக்கான். பாட்டாட அமலாகும். மிகப்பெரிய அறிவானாங்க. இதுக்கு ஒரு ஆலிம்சாவோ ஒரு திறமையோ என்ன கிதாப கருத்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிக்க தெரியாத ஒருவன், எந்த எழுத்தும் தெரியாது, யோசிச்சு பாரு, பாட்டு எப்படி வணக்கமாகும்? ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணுவான் நம்ம. பாடலாடா இபாதத்து, பாட்டா ஒரு வணக்கம். பாட்டு வணக்கம் என்றால் அதிகமான வணக்கத்தை செய்தவர் நாவூர் இமாம். எவ்வளவு பாடி இருக்காரு. பாட்டா வணக்கம் இந்த அறிவு கூட இல்லை. இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் இருந்தாலே பேசிக்கலாம். அல்லாஹ் சொல்றான், நீதியை இஸ்லாம் சொல்வது போல யாரும் சொல்லவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த தலைப்பை பேசும் பொழுது அந்த வசனங்களை நீங்கள் தொடர்பு பிடித்து பாருங்கள், ஜாயின் பண்ணி பாருங்க. என்ன லம் யுகாத்தலுக்கும் ஃபித்தீன், இங்கேயும் தீனு சொல்றான். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அங்கேயும் தீன் தான். உங்கள் வழி உங்களுக்கு, எங்கள் வழி எனக்கு. லம் யுகாத்தலுக்கும் ஃபித்தீன், தீன் விஷயத்தில் உங்களுக்கு சண்டைக்கு வரவில்லை. குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க. லம் யுகாத்தலுக்கும் ஃபித்தீன், மார்க்க விஷயத்தில் தீனில் சண்டைக்கு வரவில்லை. வலம் யுஹ்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும், உங்களை உங்கள் வீட்டை விட்டு துரத்த அவர் இல்லை. உன் வீட்டுல நீ வாழு, என் வீட்டுல நான் வாழ்றேன். உன் வீட்டுல நான் உன்னை துரத்த, அது உன் வீடு, உன் ஊரு, உன் சொத்து, இது ஏன் வீடு. எங்க இந்துக்களுக்கு தான் இந்தியா, மொட்டா பேலாக வேண்டியதான். முஸ்லீம் எல்லாம் பாகிஸ்தான் போகடா, அட மடப்பையில நீ போடா பாகிஸ்தான் வேண்டியதான். எவெல்லாம் முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு போகிறானோ அந்த நாய்களை எல்லாம் பாகிஸ்தான் தோத்தி அடிச்சுட்டா, அங்க இந்துக்கள் மைனாரிட்டியா இருக்கான். இந்த போயிட்டா வச்சுக்கோ, அங்க மெஜாரிட்டி வேலை அடி போயிட்டோம். இங்கேயும் நல்ல இந்துக்கள் நம்ம அழகா வாழ்ந்துட்டு போகலாம். சைக்காலஜியா லாஜிக்கா அதுதான். இங்க உள்ள இந்த RSS பிஜேபி இந்த காவிகள்லாம் பாகிஸ்தான் அடிச்சு தோத்திர வேண்டியது. செய்ய முடியாது, சொல்லவாது செய்வோம். அவன் சொல்றான்ல, இந்த பேரோட அடிச்சு பாகிஸ்தான் துரத்திட்டா ஒரு கணிசமானவர் பாகிஸ்தான் போயிடுவான். அப்ப அங்க இந்துக்கள் மைனாரிட்டியா இருக்கான். இவன் போனவனே அங்க பேலன்ஸ் ஆகிக்கும். இங்க இந்துக்கள் குறைஞ்சிருவேன், நாங்கள் மற்ற இந்துக்களும் அழகா இருந்துருவோம். இப்படி சொல்றான் மறைவமா. லம் யுகாத்தலுக்கும் ஃபித்தீன்,
மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரவில்லை. வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீட்டில் இருந்து உங்களை துரத்துவதற்கு அவர் இல்லை, துரத்தல, வெளியேற சொல்லல. அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம், அவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இதுதான் கட்டளைங்கிறது. அது ஒரு இந்து இருக்கான், ஒரு காபிரை கடவுள் இல்லங்கிறான், உன்ட அம்புகல் இல்ல, உன்னை இஸ்லாத்துல ஒரு போன் சொல்லல, உன் வீட்டுல இருந்து உன்னை துரத்தல இல்ல, அவன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்க. இந்துக்களில் உனக்கு நண்பர்கள் இருக்கலாம் அர்த்தம், அழகா நடந்துக்க. உற்றதோழன் என்பது வேறு, நட்பு என்பது வேறு. அன் தபர்ரூஹும், அவரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள். வ துக்ஸிது இலைஹிம், நீதியாக நடந்துவான். ஒரு ராமசாமி நம்மளுக்கே தெரியுமே, ஒரு ராமசாமி நமக்கு பிடித்த இந்துக்களும் உண்டு, நமக்கு பிடிக்காத முஸ்லிம்களும் உண்டு. பாக்குறோமா இல்லையா உலகத்துல? இங்க இந்து முஸ்லீமா பிரச்சனை, இந்து முஸ்லீம் பிரச்சனை கிடையாது. ஒரு இந்துக்கள் நமக்கு பிடித்தமான இந்துக்கள் இந்து நண்பர்கள் உண்டு, பிடிக்காத முஸ்லீம் பாய்கள் உண்டு. ஐக்கியம் இருக்கான முஸ்லீமே கருவருக்கு ஐக்கியம் இருக்குதானே செய்யறான். ஆனா இந்த கான்செப்ட் சொல்லு, நேர்மையாக நீதியாக நடந்து உனக்கு வம்புக்கு வராவிட்டால் அவன்கிட்ட நீதியாக இரு. வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆன கௌமினாலா அல்லா தாய்திலு, 1000 முறை கேட்டாலும் சலிக்காத வசனத்தில் இதுவும் ஒன்று. வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆன கௌமினாலா அல்லா தாய்திலு, யாரின் மீதாலும் உனக்கு கோபம் இருக்குமானால் அதை வைத்துக் கொண்டு நீதி சொல்லாத, அதை வைத்துக்கிட்டு அநீதியா பேசுறாத. உன் மேல எனக்கு ஒரு கடுப்பு இருக்கும், அதை வச்சுட்டு பேசக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை அடிது, உன் ஃப்ரெண்டு அடிச்சடி சண்டை ஆயிடுச்சு, நீ ஒரு இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்கிடுங்க, இன்ஸ்பெக்டரா இருக்கிய, அங்க இருந்து அவன் கம்பெனி இழுத்துட்டு வர்றான். அவனை என்ன இவன் வர்றான், என்ன பிரச்சனை சார்? இவன் என்ன அடிச்சுட்டா சார், என் பணத்தை பிக் பாயிண்ட் அடிச்சுட்டா சார். அப்படியா இருக்கும், தூக்கி உள்ள அப்படி சொல்ல என்ன இருக்கும், அவன் மேல ஒரு கோவம் இருக்குல்ல, அதனால சொல்ற. இதை இன்னும் பச்சையா சொன்னா, பாபர் மசூதி இடிச்ச அயோக்கியர் மீது கடுப்பு இருக்குமா இருக்காதா? இருக்கும். பள்ளிவாசல் இடிச்சிருக்கான், சாதாரண விஷயமா அது? உன் வீட்டை அடிச்சா நம்ம வீட்டை அடிச்சா கொந்தளிக்கிறோம்ல, பள்ளிவாசலை இடிச்சானே அந்த கைவர்கள் இன்னும் ஒரு சில பேர் இருக்கானே. பள்ளிவாசலை இடித்துக்கொண்டு ஒரு பெண் உமாங்கிற பொம்பளை அத்வானை சேர்த்து கட்டினால, ஒரு அக்கிரமத்தை செஞ்சுட்டு அப்படி சேர்த்து கட்டினான். அந்த மாதிரி ஆளு வேற ஆளு ஒரு கேஸ் வருது, நீங்க ஜட்ஜு நீதிபதி என்ன செய்வீங்க? இந்த ராஸ்கல் 2 வருஷத்துக்கு உள்ள ஓடு நாய்களை அப்படின்னு வரும் கோவம். அப்படி செய்யாதங்க இஸ்லாம். அதனால உனக்கு கோபம் இருக்குல்ல, அதை வைத்துக் கொண்டு நீதி பேசாத. அவன் மீது இருக்கக்கூடிய கோபத்தை மென்று முழுங்கி விட்டு எந்த விஷயத்திற்காக அவன் மீது கம்ப்ளைண்ட் செய்யப்படுகிறதோ அதில் நீதியை பார். கம்ப்ளைண்டா, திருநாள் கம்ப்ளைண்ட் இருக்கா, ஆதார் இருக்கா? அத்வாரி பிக்பாக்கெட் கம்ப்ளைண்டா, ஆதார் இருக்கா? அடிச்சிருப்பான் கோபத்துல. அப்படி சொல்லாத. இதை விட ஒரு என்ன வேணும்? இதை விட எல்லா மதங்களின் சட்டங்களை பின்னுக்கு தள்ளுவதற்கு இந்த ஒன்று பத்தாதா? வேற எவன்டா இது மாதிரி சொல்லிட முடியும்? எங்கேயா உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கா? ஒருவர் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் அந்த கோபம் உன்னை அநீதி செய்ய தூண்ட வேண்டாம், அப்படி சொல்லுது நீதிய. அப்படி நீதி சொல்லும் பொழுது எல்லா மதங்களும் பின்னுக்கு தள்ளிடும். இதை விட ஒரு அற்புதமா ஒரு சவால் விடலாம். இது இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரவர் மதத்தை அவரவர் சூப்பர் தான் சொல்லுவான். அப்படி இல்லை, ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கணும். சும்மா சொன்னா பத்தாது. நான் பெஸ்ட் சொன்னா நிரூபிக்கணும். நிரூபிக்கிறது வசனம் கொண்டு வா பார்க்கலாம். ஒரு மீது இருக்கக்கூடிய கோபனை அநீதி செய்ய தூண்ட வேண்டாம். அது மட்டுமல்ல, அல்லாவுக்கு சாட்சியாக, நீதிக்கு சாட்சியாக ஆகிவிடுங்கள். அல்லாவுக்காக தொடர்ந்துங்கிறோம்ல, அல்லாவுக்காக நோம்பு வைக்கிறோம்ல, அப்படின்னா அதே மாதிரி நீதி அல்லாவுக்காக. நீதி ஒரு வணக்கம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். நீதிய வணக்கம் சொல்லுது. தொழுகை எப்படி ஒரு வணக்கம், நோன்பு எப்படி வணக்கம். அல்லாவுக்காக நோன்பு பிடிக்கலாம். அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்பதற்காக நோன்பு நோக்கிறேன். அல்லாஹ் நமக்கு சோனம் தர வேண்டும் என்பதற்காக தொழுகிறேன். அதுபோல அல்லாஹ் எனக்கு சோனம் தர வேண்டும் என்பதற்காக நீதியாக இருக்கிறேன். அப்படி சொல்லுத. என்ன வருஷம் இப்பதான் சொல்றேன். சில விஷயங்களை எந்த காலத்துல சொல்லி இருக்கான், அது இன்னைக்கு இருக்கு. உங்கள் காதுகளில் வந்து விழும். மினல்லதீன அஷ்ரகு ஊத்தில் கிதாப் மின் கபல வமினல்லதீன அஷ்ரகு, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பச்சையா இஸ்ரவேலர்கள் அப்படின்னு வச்சுக்க. அமெரிக்கர்கள் ஒரிஜினல் வேதம் கொடுக்கப்பட்ட இப்ப இல்ல, ஆனா அந்த ஜீன் இருக்கும். சவுதியில இருக்குமே, நபிகளா காலத்து சில யூதர்கள் முஸ்லீம் ஆனாங்கல்ல, அந்த நல்ல முஸ்லீம் அப்படியே ஜீன் வந்தா எப்படி இருக்கும்? சவுதியை போய் பாத்தீங்கன்னா தெரியும்.
சில பேர் அபூபக்கர் சித்திக் மாதிரியே அழகா கரெக்டா நடப்பான், ரசூலுல்லாஹ் நடப்பான், பின்னால் ஒரு சைத்தான் வந்துட்டே இருப்பான். யாரு? அது அபூஜஹல் ஜீன். யாருக்கு தெரியும்? சவுதியில பார்க்கலாம், நீங்க 2 ஜீனையும் பார்க்கலாம். ஒருத்தன் பாட்டை உடைச்சிட்டே போவான், இன்னொரு வந்து கார்ல இருந்து இறங்கி அவனையும் தொடச்சு ஓரமா வச்சு கார்ல போவான். ரசூலுல்லாஹ்வுடைய ஜீன், அபூபக்கர் சித்திக்குடைய ஜீன், அபூ ஹுரைராவுடைய ஜீன், அபூஜஹலுடைய எல்லாமே கிடக்கும். அதுபோல யூத கிறிஸ்தவர்கள், அல்லாஹ் சொல்றான், யூத கிறிஸ்தவர்கள் அந்த காலத்தில், இன்னைக்கு யூத கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கா? அஹ்ல கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லா நாட்டிலையும் ஒரு 1/4% 1/2% கிடப்பான். எல்லாம் பெரும்பாலான நாடுகளில் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எவன் பிறப்பால் நான் உயர்ந்தவன் என்று சொன்னானோ அவன் தான் யூத ஜீன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. யூத புத்தியிலிருந்து அப்படி வந்தவன் பிறப்பால் உயர்ந்தவனா? பண்பால் உயரலாம், சிந்தனையால் உயரலாம், ஆனா ஒரு இறையச்சத்தால் உயரலாம். பிறக்கும் பொழுது எப்படி உயர்வா இருக்க முடியும்? பிறப்பிலே அவர்களுக்கு உயர்வு இருக்கும். இதை விட கேடுகட்ட கான்செப்ட் இருக்க முடியுமா? அதுதான் அல்லாஹ் சொல்ற இஸ்லாமிய கான்செப்ட் பாரு. உன் கான்செப்ட் இப்படியால இருக்கு. பல தஸ்பகுன்ன மினல்லதீன ஊத்தில கிதாப் கபல வமினல்லதீன அஷ்ரகு. இணை வைப்போரிடம் இருந்தும் வேதம் கொடுக்கப்பட்ட வேதக்காரரிடம் இருந்தும் கடுமையான சொல்லை நீங்கள் செவிமடுப்பீர்கள். இன்னைக்கு நடக்கிறோம். இப்ப பேசுறாங்க துல்கபீரோட போங்கடா பாய் சொல்றாங்க. நம்ம ஊர்ல பஜார்ல ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால, 40 வருஷத்துக்கு முன்னால, பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னால துல்கனை வெட்டு, துல்கட்சியை கேட்டு சொன்னானே. இப்ப 2 வருஷம் முன்னாடி மாவடிக்கால இடஒதுக்கீடு, உங்களுக்கா சுடுகாட்டுல இடஒதுக்கீடு. எவ்வளவு திமிர்றது, எப்படி வரும் நம்மளுக்கு? உங்களுக்கு என்னடா இடஒதுக்கீடு? சுடுகாட்டுல இருக்கிற, அதுக்கு அர்த்தம் என்ன? வெட்டி கொண்டு விடுங்கிறான். உங்களெல்லாம் கொண்டுட்டு துல்கனை வெட்டு என்ன செய்வான்? சுடுகாட்டுல போட்டுருவேன். அகம்பாவன் வார்த்தை. இப்படிதான் இருப்பான். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்? இப்படித்தான் இருப்பானுங்க. நீ நல்லவன்லாம் எல்லாம் நல்லவன் எதிர்பார்க்காத. ஒரு எருவ மாடே இருக்க வைங்களேன். ஒரு மனுஷங்க வந்து பள்ளிக்குள்ள நுழைஞ்சு அங்கே யூரின் போயிட்டான்னு வைங்க, அறிவு இருக்காரான்னு கேட்போம். மனுஷனுக்கு ஒரு எருவ மாடு ஒன்று கிடைச்சு, கொஞ்சமா அறிவு இருக்கா அப்படி கேட்போமா? அது இருக்குமே. எருவ மாடு இப்படித்தானே இருக்கும், கழுதை இப்படித்தானே இருக்கும், இந்த மாதிரி கழுதை இப்படிதான் இருக்கும்ங்கிறாங்க. இவன் இப்படிதான் இருப்பான். கடுமையான வார்த்தைகளை செவிமடுப்பீர்கள். உதின இல்லதினை பாத்தலோட வியானம் முதலிமோ, அநியாயம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அநியாயம் செய்தான் என்பதற்காக பாதிக்கப்பட்டவர்களுக்கு போர் அனுமதி என்று அல்லாஹ் சொல்றான். முஸ்லிம்களே, உங்களுக்கு போர் அனுமதி எதுக்கு? அநியாயம் இழைக்கப்பட்டீர்கள், பாதிக்கப்பட்டீர்கள். நீ எழுத்து வைக்கலன்னா தொலைச்சு கட்டிடுமா? ஏத்து நில்லு. போர் அனுமதி, போர் கடமை அல்ல. ஒரு அக்கிரமம் நடக்கும் பொழுது எதிர்ப்பது கடமை ஆயிடும். நீனா போர் செஞ்ச பாவம், நீ வம்பு போன குற்றம், ஹராம், கூடாது. ஆனால் ஒரு அக்கிரமத்தை செய்யும் பொழுது தடுக்காமல் இருப்பது குற்றம். அது எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். அலா துகாத்திலூன், ஏன் நீங்கள் போர் செய்யக்கூடாது? அந்த வசனத்தினுடைய ஸ்டைலே நான் பேசுறேன். அந்த வசனத்தினுடைய அமைப்பு பாருங்க. அந்த சலாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த ஸ்டைல் அல்லாஹ் சொல்லலாம் பாருங்க. அலா துகாத்திலூன், ஏன் போர் செய்யக்கூடாது? இந்த முட்டாப்பையில நினைச்சுக்கிட்டா காவிர்களை வெட்டுங்கள், காவிர்களை கொள்ளுங்கள். காவினா நினைச்சது, காவினா புத்தாம் புதான்னு சொல்லல. எல்லா காவிர்களை வெட்டுங்க இந்த வசனம். அனைத்து வசனத்திற்கும் இந்த ஒரு வசனம் போதுமானது. பதில் அவரவர் தெரிஞ்சு வச்சுக்காங்கிறதுக்காக சொல்றேன். அலா துகாத்திலூன், ஏன் போர் செய்யக்கூடாது? கௌமன் நகசு ஐமானஹும், அவர்கள் ஒப்பந்தத்தை முறித்தார்கள். ஒப்பந்தத்தை முறிக்கிறதுனா என்ன? உடன்படிக்கையை முறிப்பது. ஒப்பந்த உடன்படிக்கை முறிப்பது என்பது துரோகம். ஞாபகம், கடுமையான துரோகம். உதாரணம் எப்படி விளைக்கிறதுனா, நபிகளார் இடத்தில் எதிரிகள்லாம் வந்து நம்மளுக்குள்ள சண்டை சச்சரவுலாம் வேண்டாம், அவரோட வேலையை பார்ப்போம், குழந்தைகள்லாம் அடிபடுறாங்க, பெண்கள் கொல்லப்படுறாங்க, இதெல்லாம் வேண்டான்னு சமாதானத்துக்கு வந்தான். ரசூலுல்லாஹ் சமாதானம் சரின்ட்டாங்க. ஒப்பந்த முடிவு, இனிமேல் சண்டை சச்சரவு இல்லையான சஹாபாக்கள் பலர் என்ன செஞ்சுட்டாங்க? வியாபாரத்துக்காக வெளியே வந்துட்டாங்க. எல்லா ஆண்களும் நாட்டை விட்டு வெளியே போறப்ப திடீர்னு அட்டாக் பண்ணிட்டான். படுவாப்பியா, எவ்வளவு பெரிய துரோகம் இது! நம்பிக்கை துரோகம் தானங்க. ஒப்பந்தத்தை மீறலாமா? மீறுவான். அதான் அல்லாஹ் சொல்றான், அலா துகாத்திலூன் கௌமன் நகசு ஐமானஹும், ஒப்பந்தத்தை மீறினார்கள். வஹம்மு பி இஹ்ராஜி ரசூல், இந்த தூதரை முஹம்மதை நாட்டை விட்டு துரத்துவதற்கு எத்தரித்தார்கள். இவரை துரத்துறாங்க நாட்டை விட்டு. ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கக்கூடாது, துரத்துனாங்க. ஹிஜ்ரத் அதெல்லாம் நடந்துச்சு. ஒப்பந்தத்தை மீறினார்கள், நாட்டை விட்டு துரத்துவதற்கு தயாராகி விட்டார்கள்.
வம்புக்கு வந்தார்கள் அப்படி சொல்றான்ல. அப்ப எந்த இந்துக்கள் எந்த எவர்கள் ஒப்பந்தத்தை மீறி நம்மை துரத்த வேண்டும் நினைத்து வம்புக்கு வருகிறார்களோ இவன்டையுமா சண்டை பிடிக்காம இருக்க போற அப்படிங்கிறான்ல. அவன்கிட்ட சண்டை பிடிக்காம நீயா கோழையாயம் ஆடுற செத்து போ அப்படின்னு அர்த்தம். என் வீட்டுக்குள்ள அநியாயமா ஏறான், என் மனைவி மக்களை கொல்ல நிக்கிறான், என் தாயந்தை அடிக்க நிக்கிறான், இதுக்கு மேல எனக்கு எதுக்கு வாழ்வு, அவனையா விடுற அப்படி கேட்கிறான். அநியாயமாக போர் செய்ய சொல்லவில்லை, ஒப்பந்தத்தை மீறினார்கள். இந்த தூதரை நாட்டை விட்டே துரத்த தயாராகிவிட்டார்கள், வம்புக்கு வந்தார்கள். இதுக்கு மேலையுமா போர் செய்யாம இருக்க போறீங்க? உமாருக்கு எல்லாம் இது மாதிரி நிறைய வசனம் இருக்கு. இந்த ஒரு வசனம் போதுமானது. பொதுவாக இந்துக்கள் நம் எதிரிகள் அல்ல. யாரெல்லாம் முஸ்லிம்களை ஒழித்து கட்ட வேண்டும் சொல்றானோ அவன் இந்த புத்திலாம் இருப்பான், ஒப்பந்தத்தை மீறுவான், நாட்டை விட்டு துரத்தணும்பா, வம்புக்கு தான் வருவான். ஞாபகம் வச்சுக்கிட்டு அவன்லாம் இருக்க மாட்டான். சில பேர் கேட்பாங்கல்ல, அல்லாஹ் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கான்? பெரிய கேள்வி. அல்லாஹ் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கான்? உடனே பல நபிமார்களை வெட்டி குவித்தார்கள் யூதர்கள். அவன் பார்த்துட்டு தான் இருந்தான். நடக்கும். ஏன் உலகத்துல சொர்க்க நரகம் கிடையாதுல்ல, உலகம் முடிவானது கிடையாது, அப்படிதான் நடக்கும். இன்னும் சொல்ல போனா யாரெல்லாம் நீதியை பேசினார்களோ அவங்களெல்லாம் வெட்டினான், கொண்டான். நான் பேசுறேன் வைங்களேன், என்ன கருக்கட்டி கொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு அது நடக்குமே. ராஸ்கல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க இவ்வளவு கடுமையா இருக்கிறான், இவன் தீர்த்து நடக்கும். என்ன தீர்த்து கட்டு போல நீங்க தடுக்க வந்து உங்களை கொள்ளுவான், நடக்கும். எதுனாலும் நடக்கலாம். அதுக்காக அலட்டி கொள்ள வேண்டியதில்லை. தகுதின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒருவன் என்ன வெட்ட வர்றான், கையை தூக்குறான், அவன் வெட்டிதான் என் கை போக வேண்டும் போகும். அவன் வெட்ட வரும் பொழுது அந்த அருவாளை புடுங்கி அவன் தலையை வெட்ட வேண்டும் என்று அல்லாஹ் அதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிடணும். அவனுடைய கையால் என் கை போகும் அல்லது என் கையால் அவன் தலை போகலாம், யாருக்கு தெரியும்? அதுதான் தக்தீருங்கிறது. அதான் இப்படி சொல்றான், ஒமாலக்குலா துப்பாத்தியோட ஃபீஸபில்லா, ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடாது? இன்னொரு வசனம், ஒரு முஸ்ஸவாஃபீன மின ரிஜாலி வ நிசாவில் விழுந்தான், குழந்தைகளை காப்பதற்காக, பெண்களை பாதுகாப்பதற்காக, வயது முதிர்ந்த ஆண்களை பெண்களை காப்பதற்காக, இந்த குழந்தையை காவும் பிள்ளையை காப்பாற்றணும். ஏன் போர் செய்யாத? செத்து போயிடும், உன் பிள்ளை பிழைக்கட்டும். பிள்ளை செத்துறவான், பிள்ளைக்காக உயிரக்கூடு, மனைவிக்காக உயிரக்கூடு, பெண்களுக்காக உயிரக்கூடு. எப்படி சொல்லுது பாருங்க. அதுக்காக உயிர் பண்ண அல்ஹம்துலில்லாஹ் புத்தில தூனமாலி செய்து சொல்லலாம். தன் உரிமைக்காக உடைமைக்காக ஒருவன் கொல்லப்பட்டாலும் அது அல்லாஹ்வுக்காக கொல்லப்பட்டதா அர்த்தம் இஸ்லாத்தில். வேற எந்த மதம் இப்படி சொல்ற போது கைஃப் அது எப்படி எப்போ ஒப்பந்தம் இருக்க முடியும்? இன்னொரு சமம் என்ன ஒப்பந்தம் வேண்டி கிடக்கு? பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இவர்களிடத்தில் ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டார்கள். இவங்கள்ட்ட என்ன ஒப்பந்தம் வேண்டி கிடக்கு? அல்லாஹ் ஐக்கியப்பேர் என்ன ஒப்பந்தம்? ஐக்கியப்பேர் என்ன உடன்படிக்கை? கை எப்படி ஒப்பந்தம் இருக்க முடியும்? உங்களை அவர்கள் ஜெயித்து விட்டால் ஒப்பந்தத்தை உறவை பேண மாட்டார்கள். எவ்வளவு நேச்சுரல் தெரியுமா அந்த வசனம்? ஈரான் அடிச்சாங்க இஸ்ரேல. ஈரான் அடிச்ச பிறகு இஸ்ரேல் திரும்பி அடிக்கும் பொழுது சம்பந்தம் இல்லாத பிரச்சனை அவனுக்கு வருது. ரஷ்யா ஈரான் அடிச்சா நான் விட மாட்டாங்க. ரஷ்யா சொல்லுவாங்க வடகொரியா நினைச்சே பார்க்க முடியாது. ரஷ்யா தொட்டா நான் விட மாட்டேன். இந்த ரெண்டு ஜனம் சைனா தான். ஈரான் அவங்களுக்கு ஏதோ பெட்ரோல் ஏதோ லாபம் கிடைக்குது, ஈரானை தொட்ட விட மாட்டேன். அங்கிருந்து இவன் யாரு? ட்ரம் நல்லா இருப்ப சண்டை பிடிச்சாடே, பெரிய சிக்கலாயிரும்டா. ஏன் வல்லரசுங்கிற பூச்சாண்டி அடிவிட்டு போயிடும். நான் தான் போற நிப்பாட்டினேன், இந்த ரெண்டு மேல சண்டை பிடிச்சி அவன் விலைக்கு விடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டான். பயம் பீதி அவனுக்கு. ஏன் வல்லரசுக்கு அடிபட்டு போயிருப்பல. எங்க பார்த்தாலும் பெரும்பாலும் இந்த ஆட்சியாளருக்கான நிறைய பேர் அரக்கு இருக்கனா அதுல கவனிச்சு பாருங்க. பெரும்பாலான ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ஓரளவு அறிவு இருந்துச்சு, கொஞ்சமா பாயிண்டா பேசுவானுங்க. இப்போ உள்ள ஆட்சி எவன் எடுங்க? ஒரு அமைச்சர், எந்த அமைச்சரா இருக்கட்டும், அரக்கு இருக்கு, முழு முட்டாளு அப்படிலாம் இருக்கான். என்னைக்காவது ஒருத்தனுக்கு கிறுக்கு பிடிக்க போதோ, ஒரு அணுகுண்டத்துக்கு வீச போறான், உலகத்துல பாதி காலியாக போகுது. அதனால ஆனா என்னைக்கு கிறுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஆயுதங்கிறான, ஆனா ஆயுதம் என்ன? ஒரு 10 நாடு அணு ஆயுதத்தை வீசிட்டா உலகத்துல முக்காவாசி காலி. 700 கோடி பேர்ல 500 பேர் காலி ஆயிடும். எந்த பலம் நடக்குமோ. ஆனால் அதுக்கு அல்லாஹ் இன்னொரு வசனம் சொல்றான்,
லஅன்தும் அஷத்து ரஹபத்தும் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லஅன்தும் அஷத்து ரஹபத்தும் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ். முஹம்மதே, அவர் அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டான், ஒன்ன பார்த்தா பயப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் நாட்டை விட்டே துறக்குனா, ஊரை விட்டு துறக்குனா, மதியா போற சண்டைக்கு போறான், வம்புக்கு போனான். அப்புறம் என்னாச்சு? உண்மை பார்த்து பயப்படுறார். ஏன்? என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய பெருங்கூட்டம் முகமது பின்னால இருக்கு, தொலைச்சு கட்டிடுவாங்க. அவர் சொன்னா உயிரை கொடுக்க ஆயிரக்கணக்கான சர்வ சாதனை வைக்காங்க. நபிகள் பெருமான போர்கள் நிற்கிறாங்களே, நகரி தூர நகரி கேட்கிறாங்களே. அபூ தல்ஹா போர்ல ரொம்ப கிடிக்காரு, துச்சமா துல்லியமா அடிப்பாரு. ரசூலோட சொல்றாரு, யார சொல்லலாம் பின்னால் நின்னுக்கிடுங்க, நான் அம்படிக்கிறேன். நகரி தூர நகரிக்க உங்களுக்கு நான் கேடயமாக இருந்து கொள்கிறேன், என்ன அடிச்சு கொள்ளட்டும், நீங்க நவுண்டுக்கிடுங்க. ரசூலை எட்டி பார்க்கறாங்க. எட்டி பார்க்காத யார சொல்ல அடிச்சிட போறோம் உங்களை. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட கூட்டத்தை ரசூலை உருவாக்கி இருக்காங்க. அந்த கூட்டத்திற்காக உயிர் கொடுக்கக்கூடிய தலைவர் நபிகளா, நபிகளுக்காக உயிர் கொடுக்க கூட்டம் அந்த கூட்டம். அதனாலதான் பயம். ஆஹா, இவ்வளவு பயங்கரமா என்ன சொன்னாலும் கேட்கிறாங்க, இத்தனை இருக்கான. ஆகவே நபியே, உன்னை பார்த்து அவன் பயப்படுறான், கூட்டத்தை பார்த்து. உன்கிட்ட இருக்க கூட்டத்தை பார்த்து பயப்படுறான், அல்லாஹ் பயப்படாத. இன்னைக்கு அதுதான் உலகத்தில் நடக்கும். கூட்டத்தை பார்த்து தான் பயப்படுறான். ஒரு 100 பேர் ஆர்ப்பாட்டத்துக்கு போங்க, என் வீட்டு இருக்காது. 2000 பேர் எங்க வீட்டு ஓடி வந்துடுறாரு. என்ன பாய் திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டம், சரி நடத்துக்க பாய். 5000 10,000 என்ன அவன் கலெக்டர் ஓடி வந்துடுவாரு. 50,000 பேர் கூடுங்க, முதலமைச்சரே வந்துடுவார். 50,000 5 லட்சம் முதலமைச்சர் அங்க ஹெலிகாப்டர் இறங்கிடுவார். என்ன பாய், ஏன்னா 5 லட்சம் எவ்வளவு பெரிய ஓட்டு அவனுக்கு. ஒரு ஆளுக்கு 3 ஓட்டுனா 15 லட்சம் ஓட்டாச்சு. 50 லட்சம் கூடி பாருங்க. பிரதமர் கியா பாய் கியா ஜி ஹே சலாம் பாய்ன்னு சொல்றான். இதனோட கூட்டத்துக்கு பயந்து சாவணும். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். ஏனென்றால் மூடர்கள் அவரே. கூட்டத்தை பார்த்து பயனா முட்டா பேசான அவன். கூட்டத்தை பார்த்து பயப்படுற அல்லாஹ் ஒத்துக்கிறது இல்லை. போர்க்களத்தில் உங்கள் கூட்டம் உங்களுக்கு திமரை தந்தது, ஆணவத்தை தந்தது. அந்த கூட்டத்தை வச்சு என்னத்தை கிழிச்சிட்டியான யார சஹாபாக்கள் அப்ப அடிதான். கூட்டத்தை வச்சுதான் பீத்தக்கூடாது. கூட்டம் ஏற ஏற அகம்பா வரக்கூடாது. ஏன்? நம்பிக்கை அல்ல. கூட்டம் ஒரு சைடு சப்போர்ட், அவ்வளவுதான். முழு சப்போர்ட் அல்ல. அவனுக்கு அந்த புத்தி இருக்கும். வந்திருக்கும் உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் வெளியேறும் வரை சண்டைக்கு வந்துகிட்டே இருப்பான். நீங்கள் காபிராக வேண்டும், அதான் விருப்பம். குரான்ல இருக்கு. நான் முஸ்லீம் இல்லை, நான் இந்து. எவ்வளவு பெரிய புத்தி பத்தி அவனுக்கு. நான் இந்து நீ சொன்னாதான் விடுவான், சண்டைக்கு வந்துகிட்டு தான் இருப்பான். அது மட்டுமல்ல, வலன் தர்லா அன்கல் யஹூத வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முகமதே உன்னை திருப்தி கொள்ள மாட்டார்கள். எப்ப திருப்தி கொள்வான்? தத்தபிஅ மில்லத்தஹும், அவர்கள் மார்க்கத்தை நீ பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் சொல்லணுமா, நான் யூதனா வந்துடுறேன், நான் கிறிஸ்தவன் ஆயிரம். முகமது நபி சொல்லணுமா, அவன் புத்திய பத்தியெல்லாம் உங்களை என்னை விடுவானா? நம்முடைய பழைய மார்க்கத்துக்கு திரும்புகிறானே, அதுவும் குர்ஆன்ல இருக்கு. யா ஷுஐப், ஷுஐப் நபியை சொல்லியிருக்கான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஷுஐபே ஃபீ மில்லத்தினா, நம்ம மார்க்கத்துக்கு பழைய மார்க்கத்துக்கு வா, இல்லைன்னா தொலைச்சு கட்டிடுவாங்க. அதே வார்த்தை தான் அங்கே வருது. நான் நுஹுர் ஜன்னக யா ஷுஐப், உங்களை இந்த நாட்டை விட்டே துரத்துவோம். வல்லதீன ஆமனு மஅக, உன்னோடு ஈமான் கொண்டாங்க இதெல்லாம் நாட்டோடு போங்க, இல்லைன்னா பழைய மார்க்கத்துக்கு வா சொல்றானா? முஸ்லிம்கள்லாம் பழைய இப்படிலாம் இன்னைக்கு சொல்றான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குள்ளாக சொல்லியிருக்கான். இதுதான் லக்கும் இருக்கு, உறுதியா இருக்கு. லக்கும் இருக்கும் இல்லையது. கடைசியாக ஒரு விஷயம், ஒரு பிராக்டிக்கலாக நடைமுறையில எவ்வளவு பெரிய, நான் சொல்லல, சில வசனங்கள் எல்லா மதங்களையும் பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு பிராக்டிக்கலாவே நடக்கும், நடைமுறை சாத்தியத்திலே நடக்கும். ஈரான் இஸ்ரேவேல அடிக்கான், இஸ்ரேவேல் ஈரான் அடிக்கான். நீ காசாவை பலஸ்தீன் அடிச்சா நான் விட மாட்டேன்னு ஈரான் நிற்கான். ஈரான் நின்னோட என்ன ஆகுது? ஈரான் அடிச்ச உடனே திருப்பி அடிக்கும் பொழுது ரஷ்யா, வடகொரியா, வடகொரியா, சைனா 3 நாடும் பேச்சுவார்த்தை ஜெயிச்சா பேச்சுவார்த்தை ஒத்துக்க மாட்டான் அப்படிங்கிறான்ல. தோத்துட்டா நம்ம எல்லாம் யாரு பேச்சுவார்த்தை வேண்டாமா, ஒப்பந்தத்தை பண்ணுங்களேன்,
ஜெயிச்சுட்டா ஒப்பந்தமாவது மண்ணாது, ஒட்டும் இல்லை உறவும் இல்லையுமா. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், உலவுல்லா தஃபுல்லாஹி நாஸ பஅதுஹும் பிபஅலி, சிலரை கொண்டு சிலரை அல்லாஹ் தடுக்காமல் இருந்திருந்தால். தடுக்கிறான். ஈரானை தொட்டா ரஷ்யா வந்துருவான், ரஷ்யாவை தொட்டா சைனா வந்துடும், இதை தொட்டா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லைங்க, அவனை தொட்டா இவன் வந்துருவான், இந்த கட்சிக்காரனை தொட்டா அந்த கட்சிக்காரன் வருவான் இருக்கா, இந்த ஜாதியை தொட்டா அந்த ஜாதி வந்துடும், அப்படி அவனை தொட்டாரா குடும்பம் மொத்தமா வந்துட போறான், இந்த குடும்பம் வந்து, இந்த புத்தி எல்லா பேருக்கும் இருக்குமாமா. சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் பூமியை நாசம் பண்ணிருப்பான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் தடுத்துக்கிட்டு இருக்கான். டேய், நீ அணுகுண்ட வீசுனா அவன் வீசுவான், அவன் வீசுனா இவன் வீசுவான், கடைசியில் நிறுதியாகும் அவன் நாட்டுக்காரன் அவனை காரி துப்பிட்டான். முன்னால பாடுறா, நம்ம குழந்தைகள் எல்லாம் சாவுது, காசா குழந்தைகள் சாவும் பொழுது அவனுக்கு கோபம் வரல. தர்ம யுத்தம்னு சொல்லுவாங்க, யுத்த தர்மங்கள்னு இருக்கு. யுத்த தர்மம் என்ன? குழந்தைகளை அழிக்க கூடாது, பெண்கள் தாக்க கூடாது, இதுதான் யுத்த தர்மம். உலக நியதியா அதுதான். குழந்தைகளுக்கு சாப்பாடு போக கூடாதுன்னு தடுத்தான படுவாய் பைய. இப்படி எல்லாமா காட்டு பிள்ளாட்டி இருப்பான் நமக்கு வாங்கிச்சு. அந்த காலத்துல இருக்கு, அந்த காலத்துல இருக்கான். அதை சொல்றான், ஒருவல்லா தஃபுல்லாஹி நாஸ பஅதுஹும் பிபஅலி, சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால். இன்னொரு வசனம், முதல்ல 19 வசனம், இன்னொரு வசனம் பாருங்க, சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் லஹுஜ்ஜிமத் ஸவாமிஉ வபியஉ வஸலவாத்துன் யுக்ர ஃபீ இஸ்மில்லாஹி கஸீரா. அல்லாஹ் தடுத்து கொண்டு இருக்கிறான். அவனை தொட்டா இவன் வந்துருவான், இவனை தொட்டா அவன் வந்துருவான். இப்படி தடுத்துட்டு இருக்கனால தடுக்காவிட்டால் பள்ளிகள், கோயில்கள், சர்ச்சுகள், மடாலயங்கள், ஒரு வணக்க சிலை இருக்காது, தவிடுபடியா போயிடும், உலகம்லாம் நாசியா போயிடும். அல்லாஹ் தடுக்கிறான், பயப்படுறான். நம்ம போட்டா அவன் போட்டுருவான். எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் அவன் சாவுறதுக்கு தயாரா இருப்பான். இவனை கழுத்தை போய் இவனை போட்டு தேட்டா என்ன போட்டு தேடுவான், பயம் வந்துருக்குல. நான் எத்தனை நாள் போட்டு எனக்கு ஒரு நாள் தைரியமா செய்வேன், அவன் நான் போட்டு தேட்டா என்ன போட்டு, இந்த பயம். பெரிய பெரிய ரவுடி எல்லாம் பயப்படும் தெரியுமா உங்களுக்கு? ஏன் 6 மணிக்கு மேல தின்ன வேலை ஒரு ரவுடி வெளியே வர மாட்டான். ஏன் மாமா வெளியே வந்து போட்டு தருவாங்க மாமா, பெரிய பெரிய ரவுடிமா வெளியே, நம்ம சாதாரணமா போக வருவோம். அந்த பீதி மனிதனுக்கு இருக்குமாகவே நம்ம ஒன்னே ஒண்ணு செய்யலாம். எவ்வளவு பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் பார்க்கத்தான் செய்யணும். குழந்தைகள் சாப்பிடுறத காசாவுல துடிக்குது, பசியார செத்து படியுது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வளவுதான் நம்ம செய்யணும். நாமே சாக போகக்கூடியவர்கள். எனக்கு சாவு வரும், காசா நடக்குது, இந்தியாவில் நடக்கும், கடையனூர் நடக்கும், எந்த நடக்காம இருக்கு. அல்லாட கேட்கலாம், யாரெல்லாம் அது போன்ற சோதனை குழுவேன், யாரெல்லாம் தாங்க முடியாத கஷ்டத்தை தான் இல்லாம தாக்கத்தில் எங்களால் தாங்க முடியாத கஷ்டத்தை தந்து விடாது அப்படின்னு கேட்கலாம். நடந்தாலும் ஆச்சரியத்துக்கல. நஜ்ஜினி மின் ஃபிரௌன் வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த அக்கிரமக்கார ஆட்சிக்கார அயோக்கியரை காப்பாற்று என்று மூசா நபி கேட்டார். மூசா நபி கேட்டதை பார்த்து ஃபிரௌன் மனைவி அவர்கள் நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், யா அல்லாஹ் இந்த அக்கிரமக்கார அரசரை விட்டு என்னை காப்பாற்று என்று ஃபிரௌனுடைய மனைவி அவன்கள் பாக கேட்டார். அப்படி ஆக்கிடுவான் அல்லாஹ், அவ்வளவு பெரிய ஈமான் ஆக்கிடுவான். இவர்கள்லாம் உங்களுக்கு முன்மாதிரிக்கிறான், ஃபிரௌனுடைய மனைவி உங்களுக்கு முன்மாதிரி. எப்படிப்பட்ட விஷயங்கள் இது! எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம், பவர் ஃபிரௌனுடைய மனைவிக்கு. பவரும் போனது, கொடுமையும் நடந்தது. அப்படிலாம் நம்மளுக்கு இல்லை. அவ்வளவு பெரிய உயர்வு நம்ம இருக்கல. இவ்வளவு பெரிய காசு சொத்து நம்மகிட்ட கிடையாது. அவ்வளவு பெரிய சொத்து அழிந்தது, கொடுமையும் நடந்தது. யாரெல்லாம் இந்த கொடுமை விட்டு காப்பாடுற பிபில் எந்த பைத்தம் அப்படிங்கிற சுவரத்தினால் ஒரு வீட்டை கட்டித்தா என்று கேட்டால் அந்த தாய், அந்த மூதாட்டி, அந்த சீமாட்டி, இந்த பங்களா, இந்த சொத்து சுகம் ஆட்சி அதிகாரம் வேண்டாம், வேணவே வேண்டாம், சொர்க்கத்துலதான் அந்த பெண்மணி உங்களுக்கு முன்மாதிரி என்கிறான். அது போன்ற உறுதியை, தைரியத்தை, மன உறுதியை, கஷ்டத்தை கூடாது என்று அல்லாஹ் கேட்கறதோட துவா கேட்கணும், யாரெல்லாம் இந்த கஷ்டத்தை தந்துடாத. ஒரு பேச்சுக்கு வந்தால் கூட மன உறுதியை தாயல்லாம், இறையச்சத்தை தக்குவாவை தாயல்லாம், இன்னார் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த வேலை பார்க்க வேண்டும். நமக்கு மன புஷ்டியை தருகிறது இஸ்லாம், மன உறுதியை தருகிறது, பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு தெம்பு, அப்படி ஒரு உணர்ச்சி. அது போன்ற தெம்புகளை, தைரியத்தை, ஈமானை அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.